இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. உங்களுக்கும் உங்களது குடும்ப உறவுகளுக்கும் லக்கணத்தை வைத்து பார்க்கும் பலன்கள் அதிகமான பலிதங்களை ஏற்படுத்துகிறது. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 19ஆம் நாள், ஜனவரி 3, 2026 சனிக்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேச ராசி அல்லது மேச லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் 9இல் சூரியன், சுக்கிரன், புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 11இல் ராகுவும் 3இல் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேச ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 76, 94, 67. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 8இல் சூரியன், செவ்வாய், புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 10இல் ராகுவும் 2இல் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷப ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். ரிஷப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 6, 42, 96. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் 7ல் சூரியன், சுக்கிரன், செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 9ல் ராகுவும் சென்ம ராசியில் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. கோபம் டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மோட்டார், இரும்பு, கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 42, 96. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கடக ராசி அல்லது கடக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சந்திரன் 12ல் குருவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 6ல் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதனும் 8ல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடக ராசிக்கு தரும் பலன்கள்.
விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். வீடு மனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 76, 94, 67. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சூரியன் 5இல், செவ்வாய், சுக்கிரன், புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 7இல் ராகுவும் 11இல் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 4, 76, 94. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி புதன் 4இல், சுக்கிரன், சூரியன், செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார்.
ஆறில் ராகுவும் 10ல் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வீடு மனை சொத்துவழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை. அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவெடுப்பதில் கவனம் தேவை. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 42, 96. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தினருக்கு ராசி அதிபதி சுக்கிரன் 3ல் புதன், சூரியன், செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 5ல் ராகுவும் 9ல் குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உணவுப் பொருள் வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல் தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 4, 85, 94. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி செவ்வாய் 2, சூரியன், சுக்கிரன், புதனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 4 ராகுவும் 8 குரு சந்திரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது சுகபோக விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொன்பொருள் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 4, 76, 94. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு 7 சந்திரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதனும் 3 ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 4, 76, 94. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. மகர ராசி அல்லது மகர லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி 3, 2 ராகுவும்
6இல் குரு சந்திரனும் 12இல் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். தம்பதியர்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். அரசு ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வீடு மனை சொத்து வழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வீடு மனை சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 4, 85, 94. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி சனி 2லும் சென்ம ராசியில் ராகுவும் 5இல் குரு சந்திரனும் 11இல் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தாய் தந்தையர் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மோட்டார் இரும்பு கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், ராகு.
அதிர்ஷ்ட எண்கள் 9 81 90 4 85 94. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மீன ராசி அல்லது மீன லக்கணத்தினருக்கு ராசி அதிபதி குரு 4 சந்திரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். 10 சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதனும் 12 ராகுவும் சென்ம ராசியில் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கை தேவை. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். கூட்டு தொழில் புரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 4 76 94 40. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.